ஹாய் காய்ஸ். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி நான் பேசுறேன்னு சொல்லி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். எல்லாத்துலயுமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாத்துலயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறோமா, அதுல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு படத்துக்கு போறோமா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பெர்சன் மேல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாத்துலயுமே வை? தெரியல. எல்லாருமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அடி வாங்குறோம். அது மட்டும் தெரியுது. ஒரு படம் பயங்கரமா இருக்கும், செம்மையா இருக்கும்னு நெனச்சுட்டு போயிருவோம். அங்க போய் அது பயங்கரமாவே இருந்தாலும், நம்ம எக்ஸ்பெக்டேஷன அத மீட் அப் பண்ணாதனால டிசப்பாயின்ட்மென்ட். இதேதான் எல்லா கேஸ்லயுமே நடக்குது. நான் வந்துட்டு மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்ல ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அடி வாங்குறது. மெயினா என் ஹஸ்பண்ட் கிட்ட. அவர் வந்துட்டு எல்லாமே பண்ணி தராரு. மேக்ஸிமம் டு த கோர் வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் செஞ்சு தர முடியுமோ ஹி இஸ் டூயிங். அதனாலயே நான் ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஜாஸ்தி அந்த பையன பிடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீ இது பண்ணல அப்படிங்கிற மாரி. அது எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது. ஸோ நம்ம ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றதுனால அது வந்து நடக்குது ஹர்ட்டிங்ஸ். ஸோ 0 எக்ஸ்பெக்டேஷன், 0 ஹர்ட்டிங்ஸ். இது வந்து நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. முக்கியமா எதுக்கு நீங்க ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமேலாவது எதுலலாம் ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம், எதுலலாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கொஞ்சம் சூதானமா இருந்துக்கங்க. பாய்.